ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் ப்ரோ எனக்கு ஒரு அப்ளிகேஷனில் 9,000 லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் கேட்டேன், ப்ரோ என்ன அப்ளிகேஷனு, அது வந்து ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டா அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் எல்லா டீட்டெயிலும் வந்து எனக்கு அனுப்பி விட்டுருந்தாரு. ஸோ அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த டிஜிட் கிரெடிட் தான். ஸோ இந்த டிஜிட் கிரெடிட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணதில் அவருக்கு வந்து 9,000 வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சரி, மித்த டீட்டெயில் அவர் எவ்வளோ லோன் எடுத்தார் அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு டிஜிட் கிரெடிட் இந்த அப்ளிகேஷன் வந்து ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டா அப்படின்னா நம்ம வந்து இங்கே அபவுட் திஸ் அப்ளிகேஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு பெருசாக வந்து க்ளீனாக வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் இதை வந்து நமக்கு அதனால் ப்ராப்பராக பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் சைட்டுக்கு போயிட்டேன். அஃபிஷியல் சைட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இதெல்லாம் போட்டிருக்காங்க, டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கீழே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் போட்டிருக்காங்க. 25,000 ருபீஸ் நீங்கள் வந்து 36% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெர் ஆனமுக்கு 12 மந்த்ஸுக்கு நீங்கள் வந்து டென்யூரில் நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இஎம்ஐ வந்து 2,512 இருக்கும் மந்த்லி. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1,250 இருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து டோட்டலாக 5,144 இருக்கும். அண்ட் ரீபேமெண்ட் அமௌண்ட் வந்து 30,144 இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கான காஸ்ட் ஆஃப் லோன் பார்த்தீங்க அப்படின்னா 6,394. ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ஸோ அட்லீஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் உண்மையிலே டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் 25,000 லோன் எடுத்திங்கன்னா உண்மையிலே இந்தளவுக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதுவே வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதுக்காண்டி இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது நான் வந்து வேணாம் தான் சொல்லுவேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறக்காண்டி தான். மித்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சொல்ல மாட்டாங்க. மிஞ்சி போனோம் அப்படின்னா 25,000க்கு வெறும் 26, 27 கட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 30,000 பக்கத்தில் தான் இருக்கும். சரியா? ஓகே. அண்ட் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியனாக இருக்கணும், 21 வயசுக்கு மேலே இருக்கணும், பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், ஒரு நல்ல ரெகுலர் இன்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி இப்போலாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் திருப்பியும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்காங்க. லோன் க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ருபீஸ்லேருந்து 75,000 ருபீஸ் வரைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி அப் டு 3% வரைக்கும் இருக்கும். அண்ட் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 21 to 60 இயர்ஸ்க்கு யார் வேணால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 5% இருக்கும். அண்ட் டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 12 மந்த்ஸு. அண்ட் ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் வந்து இல்லைன்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இந்த கம்பெனி நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ இது யார் அப்படின்னா கோஷியா ஃபின்லேஸ் ப்ரைவேட் லிமிடெட், என்பிஎஃப்சி இவங்க தான். ஸோ அவங்களோட சைட்டுக்கு போயிடுவோம். ஸோ இதுதான் அவங்களோட சைட்டு. நீங்கள் இவங்களோட டிஜிகிராட்லேயே வந்து பார்ட்னரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 கம்பெனி வரும், டிஎஸ்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் கோஷியா ஃபின்லீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இவங்க உண்மையிலே வந்து ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆர்பிஐ லிஸ்ட்டு என்பிஎஃப்சி லிஸ்ட்டுன்னு போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். அதில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு எந்த கம்பெனி, அதாவது எந்த ஒரு என்பிஎஃப்சி நீங்கள் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட லிஸ்ட் இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ச் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். இங்கே ஃபைண்டை செலக்ட் பண்ணிக்குவோம். ஃபைண்டில் எப்படி நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். சாரி, இது வந்து பேஜு நம்ம பிடிஎஃப்பில் தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஓகே கேஸ், இப்போ வந்து சர்ச் பண்ணிருச்சு. இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போமா? இந்த இருக்கு பார்த்தீங்களா, டிஎஸ்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி தான். ஸோ இது வந்து ரிஜிஸ்டர்டு கம்பெனி தான்.
நீங்கள் இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கலாம். சரி எவ்வளோ லோனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அப்ரூவல் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 9,000 வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவர் வந்து ட்ரை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 2,000 வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியான டேஸ் தான், வெறும் 17 நாள் தான். அண்ட் அப்ரூவ்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ் வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் ரீபேமெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2,340 ரூபா. ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி வந்து சேர்த்து 236 ரூபா வந்திருக்கு. ரீபே டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஜனவரி 2026. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்பர்ஸ்டு அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைக்கு வருது 1,264 ரூபா வந்து கைக்கு வருது. ஸோ 2,000 நமக்கு வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா கட் ஆகிடுது. ப்ளஸ் அது போக இல்லாமல் இங்கே ஒரு 340 ரூபா. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 ரூபா பக்கத்தில் நம்ம வந்து இந்த ஒரு 2,000 ரூபாய்க்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து லோன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கான இன்ட்ரெஸ்ட், ப்ராசஸிங் ஃபீஸ், எவ்வளோ லோன் எடுத்தால் எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 43 பேர் தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 10K ப்ளஸ் டவுன்லோட்ஸ் தான் இருக்குது. ஸோ லோன் வந்து என்ன கேட்டால் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் எடுக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன் கைஸ். ஓகேவா? ஸோ பெட்டர் நீங்கள் வந்து நல்ல பாப்புலராக இருக்க ஒரு பிராண்டோ நல்ல அந்த மாதிரி கம்பெனிஸ்கிட்ட வந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல சப்போர்ட் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து எங்கெங்கேயோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்கள டேக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணலாம். ஸோ அது மூலமாக பப்ளிக்காக இருக்கிறனால அவங்க வந்து ஈஸியாக வந்து அதை உடனே ஃபாஸ்ட்டாக வந்து அதை சார்ட் அவுட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து போயிருங்க, அதுதான் பெட்டர். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம். நான் வட்டியுமே நானே வந்து சொல்லிட்டேன், ப்ரோ வேணாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம், வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுங்கள், லீஸ்ட் ஆப்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. எங்கேயுமே கிடைக்கல, கடைசி பட்சத்துக்கு வேணால் வந்து வச்சுக்கோங்க. அதுவும் ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லோன் எடுத்தீங்க எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன் பற்றி, இந்த டிஜிட்டல் கிரெடிட் பற்றியும் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காண்டி நம்ம ஒரு வீடியோ போட்டாச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.